நுவரெலியா மாவட்டத்தில் கழிவு முகாமைத்துவத்தை முறையாக முன்னெடுத்து சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள தூய்மையான நகரம் தேசிய கழிவு முகாமைத்துவ வேலை திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இந்த கலந்துரையாடல் நுவரெலியா மாநகர சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் கழிவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் நோக்கில் 3 வருட காலப்பகுதியில் 30,000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீட்டில் இந்த தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் எண்ணக்கருவுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக கழிவு முகாமைத்துவத்தை முறையாக முன்னெடுத்து நகர்ப்புற சுற்றுச்சூழலை தூய்மையாக பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வழிகாட்டலிலும் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் மேற்பார்வையிலும் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களினதும் தீவிர பங்களிப்புடன் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தில் கழிவு சேகரிப்பு, முறையான கழிவு அகற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது.